வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர். சரிங்களா? ஆல்ரெடி செப்டம்பர் மாதமே அவங்க ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க. அதில் வந்துட்டு எந்தெந்த எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ வந்துட்டு எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி. சரிங்களா? நான் அந்த ஆனுவல் பிளானர் வந்தப்பவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நியர்லி 15,000 வேக்கன்சி கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 2024 10,700 வேக்கன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. 2025 வந்து அவங்க சொன்ன டென்டேட்டிவ் வேக்கன்சி, சரிங்களா, தட் மீன்ஸ் டிஎன்பிஎஸ்சி சைடு சொல்கிற டென்டேட்டிவ் வேக்கன்சியை 15,000 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நியர்லி 15,000. சரிங்களா? அதுக்கு மேலே இருந்தாலும் கீழே இருக்காது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 9,000 10,000 வேக்கன்சி ஆல்ரெடி நான் சொன்னது தான். குரூப் 2 2Aக்கு 4,500 to 5,000 வேக்கன்சி. குரூப் 1க்கு 100+. சரிங்களா? அது மேபி 90ஆகவும் இருக்கலாம், 110 120ஆகவும் இருக்கலாம். அப்புறம் சிடிஎஸ்க்கு 1,000++ வேக்கன்சியும், நான் சிடிஎஸ்க்கு 1,000++ வேக்கன்சியும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 கிரேட் 4க்கு ஆவரேஜாக 50 to 60 வேக்கன்சியும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1க்கு ஒரு 50 to 60 வேக்கன்சி. சரிங்களா? இது இல்லாமல் குரூப் 5 அதில் வந்து மினிமம் ஒரு 200 to 300 வேக்கன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானர் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆன ஆனுவல் பிளானரில் வந்து மொத்தமே 7 எக்ஸாம் தான் சொல்லியிருந்தாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அடுத்து சிடிஎஸ் இன்டர்வியூ, நான் சிடிஎஸ் இன்டர்வியூ, சிடிஎஸ் இன்டர்வியூ. சரிங்களா? கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, நான் சிடிஎஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிடிஎஸ்லேயே டிப்ளமோ ஐடிஐ அந்த ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் குரூப் 5A. சரிங்களா? இது இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 கிரேட் 4 கிரேட் 1, அப்புறம் இந்த 3 எக்ஸாமும் வந்து மிஸ்ஸிங். சரிங்களா? ஸோ இந்த 3 எக்ஸாமும் கன்ஃபார்மாக வரும். இதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 கிரேட் 4க்கு ஆவரேஜாக 50 to 60யும், கிரேட் 1க்கு ஆவரேஜாக 50 to 60 வேக்கன்சியும் வரும். குரூப் 5Aக்கு ஒரு 300 வேக்கன்சி வரும். சரிங்களா? இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானராக இருக்கும். கன்ஃபார்மாக இன்னொரு 5 டேஸில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக சிஎம் வந்து இப்போ இல்லை. சரிங்களா? அவுட்டிங்கில் இருக்கிறதுனால அது சிஎம் கிட்ட காட்டிட்டு அவர் அப்ரூவ் பண்ணால் இந்த ஆனுவல் பிளானரை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சிஎம் சென்னை வந்துட்டார் அப்படின்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு 5 டேஸ்க்குள்ளே ரிலீஸ் ஆயிரும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர். ஸோ தயவு செஞ்சு இந்த வருஷமாவது, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, இந்த வருஷமாவது இந்த வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு கன்ஃபார்மாக போயிடணும். ஏதோ ஒரு வேக்கன்சி நமக்கு வேணும். சரிங்களா? ஏதாவது ஒரு வேக்கன்சி நம்ம ஃபில் பண்ணணும். அது மேபி குரூப் 4ஆக இருக்கலாம், குரூப் 2ஆக இருக்கலாம், குரூப் 1ஆக கூட இருக்கலாம். இப்போ தான் எல்லாத்துக்கும் சேம் சிலபஸ் ஆயிடுச்சு. அதனால் குரூப் 1க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதே ஜிஎஸ் தான் குரூப் 2க்கு குரூப் 4க்கு. சரிங்களா? இல்லை குரூப் 1க்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு, குரூப் 2க்கு குரூப் 4க்கும் நியர்லி ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் 3 எக்ஸாமுக்கும் ஃபஸ்ட்லேருந்தே இப்போ குரூப் 1க்கு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதிலே குரூப் 2, அதிலே குரூப் 4க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் வேலை தான் என்னோடய கனவு அப்படின்னு இருக்கவங்க இந்த வருஷத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது, வருமா வராதாங்கிறது தெரியாது. தயவு செய்து படிங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.